visittemples.com அப்படிங்கிற வலைதளத்தில் சின்ன கோயில் பெரிய கோயில் எதை பற்றியும் எந்த கோயிலை பற்றி போட்டாலும் அதிகபட்சமாக 10 நாளைக்குள்ளே கூகுள் முதல் பக்கத்தில் அதை காட்டும். இன்றைக்கி நம்ம visittemples.com வலைதளம் மூலியமாக பாண்டிச்சேரிக்கு அருகாமல் தமிழ்நாட்டில் தான் கிளியனூரில் இருக்கிற வைகுண்டவாச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் வந்து திண்டிவனம் பாண்டி பிரதான சாலையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உள்பக்கமாக இருக்குது. கிளியனூர் தபால் நிலையத்துக்கு எதிர்பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில். அந்த நாளில் கிளியனூருக்கு சுகபுரி அப்படின்னு பேர். ஏன்னா சுகபிரம்ம ரிஷி முனிவர் தபம் பண்ண இடம் இது. அவருக்கு வந்து கிளி போன்ற தலையும் மனித உருவமும் கொண்டவர். அதனால் இந்த ஊருக்கும் கிளியனூர் அப்படின்னு பேர் வந்தது. சுகபிரம்ம ரிஷி ஒரு விதமான நோய் தாக்கம் கொண்டவர். அவர் செஞ்ச கடும் தவத்தால் இந்த ஊரில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தால் அவரோட உடல் தேகம் வந்து ஆரோக்கியம் பெற்றது. பழமை வாய்ந்த இந்த வைகுண்டவாச பெருமாள் கோயில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 2ஆம் நந்தி விக்ரமன், இவர் வந்து பல்லவ வம்சாவளியில் வந்த மன்னர், இவரால் கட்டப்பட்ட கோயில் ஆகும். கோயில் உள்ள நுழைஞ்சதுமே கல்லாலான திவஸ்தம்பம் ஒன்று காணப்படுறது. அது பக்கத்திலேயே காளிங்க நர்த்தனமும் துளசி மாடமும் வச்சுருக்கா. பக்கத்திலேயே நீல வர்ணத்தில் வந்து கிருஷ்ணர் ஒரு பசுவோடு நிற்கிற மாதிரி ஒரு சின்ன சிலை இருக்குது. இந்த கோயிலில் துளசி மாடத்துக்கு பக்கத்திலே ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குது. இந்த ஜகத்தையே கட்டி காக்கும் வைகுண்டவாச பெருமாள் வந்து கர்ப்ப கிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட உட்கார்ந்த வண்ணம் மேற்கு நோக்கி பார்த்து இருக்கார். கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூலவரான வைகுண்டவாச பெருமாளுக்கு என்றைக்குமே அபிஷேகம் இங்கே கிடையாது. ஏன்னா இவர் வந்து வர்ணகலா பெருமாள். இவர் மேலே வந்து ஒரு நவபாஷான பூச்சி பூசப்பட்டிருக்கு. எல்லா கோயில்லையும் வந்து மூலவரை பார்த்த வண்ணம் கருடன் வந்து ஒன்று நின்றுருப்பார், இல்லை முட்டி போட்டுருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வைகுண்டவாச பெருமாளை பார்த்த மாதிரி கருடன் வந்து உட்கார்ந்த வண்ணம் காணப்படுகிறார். மூலவரான வைகுண்டவாச பெருமாள் சன்னதி பக்கத்திலேயே விஸ்வக்சேனர், லக்ஷ்மி நாராயண பெருமாள், இவா 2 பேருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் வந்து தாயாரோட பேர் ஜனகவல்லி தாயார். ஜனகவல்லி தாயாருக்கும் இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலுக்கான தனியான ஒரு கோஷாலா இருக்குது. கோஷாலாவில் சில பசுக்கள் கண்ணுக்குட்டியை வச்சுன்னு பராமரிச்சுன்னு வரா. கோயிலில் பிரதட்சணமாக வலம் வரும்போது பார்த்தா ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அந்த ஆண்டாள் சன்னதிக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற ஒரு தூணில் நரசிம்மரோட ஒரு கார்விங், அதை அப்படியே ஒரு உருவத்தை வடிவமைச்சிருக்கா. நல்ல மதிர்ச்சுவரும் வாசற்கதவும் கொண்ட இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன நந்தவனமும் இருக்குது. சிசிடிவி கேமரா வசதியும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் பெருமாள் காரியத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டு வரவரோட பேர் மணிகண்டன் அலையஸ் திருவேங்கட பட்டாச்சாரியார். இவரோட ஃபோன் நம்பர் 8124231867. இவரை தொடர்பு கொண்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக வழிபடலாம். இதுவரை இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com வலைதளம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.